21 கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பொருள்: படி, படிக்க வேண்டியவற்றை படி, படித்தபடி நிற்கும்படி படி. குறள் எண் 393. கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். பொருள்: கற்றவரே கண்ணுடையர் ஆவார், கல்லாதவர் முகத்தில் 2 புண்களை காணலாம். நன்றி. 96 தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு. பொருள்: கிணற்றில் தோண்ட தோண்ட தண்ணீர் வரும், அதுபோல நூல்களை கற்க கற்க நம் அறிவும் பெருகும். குறள் எண் 397. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. பொருள்: கற்றவர்க்கு எந்த ஊரும் எந்த நாடும் தன்னுடையது போன்றிருக்க இறக்கும் வரை கல்லாதிருப்பது ஏன்? குறள் எண் 398. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஒருவன் ஓர் பிறவியில் கற்ற கல்வி அவனுக்கு 7 பிறவியிலும் வந்து உதவும். காலை வணக்கம். இன்னைக்கு ஜூலை 15. என்ன நாள்? அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். நம்ம நாட்டுக்கு யார் முதலமைச்சர்? அதே மாதிரி காமராஜரும் அந்த காலத்துல முதலமைச்சரா இருந்த காலம். அப்ப ஒரு நாள் மகிழுந்துல போய்கிட்டு இருக்காரு. பக்கத்துல 2-3 சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. காமராஜர் உடனே கேட்கிறாரு, ஏன்பா நீங்க பள்ளிக்கூடம் போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. விடுமுறையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மாணவர்கள் இருந்துட்டு என்ன சொல்றாங்க, பள்ளிக்கூடமா அப்படின்னு எங்க ஊர்ல ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை பள்ளிக்கூடம் தான், நீங்க பள்ளிக்கூடம் போவீங்களாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஓ போவாமே அப்படின்னு அந்த மாணவர்கள் சொல்றாங்க. உடனடியா காமராஜர் ஐயா என்ன பண்றாருன்னா, உடனடியா அந்த ஊர்ல பள்ளிக்கூடத்தை திறக்கிறதுக்காக ஆணையிடுறாரு. அதே மாதிரி பணியும் நடக்குது. மாணவர்கள் ரொம்ப தூரம் நடந்து போய் படிச்சா களைச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மைல் தூரத்துல தொடக்கப்பள்ளி, 2 மைல் தூரத்துல நடுநிலைப்பள்ளி, 3 மைல் தூரத்துல உயர்நிலைப்பள்ளி ஆகியவற்றை கற்றற்கு ஆணையிடுறாரு. நம்ம ஸ்கூல்ல மண்டே நம்ம கொடியேற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு நாள் ஒரு பள்ளியிலையும் காமராஜர் கலந்துக்கிறாரு. அப்போ கொடியேற்றி முடிச்சிடுறாங்க. அப்போ திடீர்னு ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஐயா கேட்குறாரு, ஏன்பா மயக்கம் போட்டு விழுந்துட்ட, காலையில் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் இல்லைங்க ஐயா, எங்கள் வீட்டில் காலையில் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை, ரொம்ப வறுமையாக இருக்குங்க ஐயா அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே காமராஜர் ஐயாவுக்கு ஒரு திட்டம் தோன்றுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு வேளையாவது சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றாரு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேனா, இதே நாளில் தான் நம்ம ஸ்கூல்லையும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. நம்ம குருமக சன்னிதானங்கள் அதை தொடங்கி வைக்கிறாங்க. இந்த செய்தியை சொல்றதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்த மகிழ்ச்சியை நான் கைத்தட்டல் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். காமராஜருக்கு பல பெயர்கள் இருக்கு. அந்த பல பெயர்களை நான் இப்போ ஒன்று சொல்றேன். படிக்காத மேதை அப்படின்னு நம்ம அவரை சொல்றோம் இல்லையா, ஏன் அவர் அப்படி சொல்றோம்? அவர் படிக்கலனாலும் நம்ம எல்லாரும் படிக்கணும், நல்லா படிக்கணும், நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது. அதனாலதான் நம்ம அவரை படிக்காத மேதை அப்படின்னு கூப்பிடுறோம். அவரோட பிறந்த நாளை நம்ம கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம். நன்றி.